பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: نزر الحجر الأسود من الجنة وهو أشد بياضا من اللبن فسودته الخطايا بني آدم، أو كما قال عليه الصلاة والسلام. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம்மீருத மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிவிட்டது என்பதனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி புனித மக்காவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் ஹஜ்ஜை ஆதரவு வைத்து புறப்படுகின்ற எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே மக்பூலாவாக, ஹஜ்ஜே மப்ரூராவாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மிலே இதுவரை யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ, நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய மரணத்திற்கு முன்பாக குறிப்பாக ஆரோக்கியமாக நிலையிலேயே ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜுடைய மாதம் என்பதனால் கடந்த ஜும்மாவிலே ஹஜ்ஜு சார்ந்த சில தகவல்களை பார்த்தோம். ஒரு ஹாஜி அல்லாஹுடைய பார்வையில் எந்த அளவுக்கு கண்ணியமானவர், ஒரு ஹாஜிக்கு அல்லாஹு தாலா என்ன மாதிரியான அருட்கொடைகளை, எந்த மாதிரியான கண்ணியங்களை, அருட்கொடைகளை வழங்குகிறான், உபகாரங்களை வழங்குகிறான் என்பது பற்றிய சில தகவல்களை கடந்த ஜும்மாவிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி எங்கெல்லாம் செல்கிறார், அந்த இடத்தை பற்றிய, அந்த இடத்துடைய கண்ணியம் சார்ந்த ஒரு சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸின் வழியில் சில தகவல்களாக பார்ப்போம். அன்பான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த ஹஜ்ஜிலே, அந்த மக்காவிலே அல்லாஹு தாலாவுடைய தெளிவான நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான். அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுவான். பொதுவாக ஹஜ்ஜு சார்ந்து நம்ம பேசும் பொழுது ஹஜ்ஜுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்குகிறான்னு பேசினோம். ஹஜ்ஜுக்கு அல்லாஹு தாலா அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் ஊருக்கு திரும்புகிறான், அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பேசினோம் இல்லையா? ஒரு ஹாஜி அங்கு சென்ற அல்லாஹு தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் அவருடைய பாவம் மட்டுமல்ல, அவர் யாருக்காகவெல்லாம் பாவ மன்னிப்பு கோருகிறாரோ எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக எல்லாம் நம்ம ஹஜ்ஜு சார்ந்து பேசணும் இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜு மட்டும் பாக்கியமானதல்ல, ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே பாக்கியமானது. இமாம் குர்துபி அவர்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு மகத்துவத்தை, கண்ணியத்தை வழங்குவதற்கான காரணம் ஹஜ்ஜு மட்டுமல்ல, ஹஜ்ஜிலே அவன் சந்திக்கின்ற எல்லா இடங்களும், அவன் சந்திக்கின்ற எல்லா அமல்களும் கண்ணியமானது, பாக்கியமானது என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில்
ஹஜ்ஜோடு சார்ந்த மிக முக்கியமான ஒரு ஹாஜி எந்தெந்த இடங்களில் எல்லாம் சந்திக்கிறார், எங்கெல்லாம் இபாதத் செய்கிறார் என்பது பற்றிய அந்த இடங்களுக்கு உண்டான மகத்துவம் சார்ந்த ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக காபா. நமக்கு தெரியும், உலகத்திலேயே ஒரு முஃமின் தவாஃப் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒரே இடம் காபா மட்டும்தான். முஸ்லீம் அல்லாதவர்கள் பல இடத்துல தவாஃப் செய்வார்கள், அவர் சுற்றி வருவார்கள். அவர்கள் எதையாவது புனிதம் என்றால் அதை சுற்றி வருவார்கள். அல்லாஹு தாலா ஒரு மூமினுக்கு காபாவை தவிர வேறு எதையும் சுற்றி வருவதற்கு அனுமதி கொடுக்கல. முதல் செய்தி. இந்த காபா எந்த அளவுக்கு மகத்தானது என்றால் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ். இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக பூமியில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லா. உலகத்தில் எவ்வளவு பள்ளிவாசல்கள் வந்தாலும், பல கோடிகள் பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டாலும், அந்த பள்ளிகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக அல்லாஹு தஆலா காபாவை நிர்மாணித்திருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, காபத்துல்லா நம்ம பரவலாக என்ன யோசிப்போம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், காபத்துல்லாவை கட்டிவிட்டு துவா செய்தார்கள் என்று பரவலாக பேசுவோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு முந்தைய வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. பெருமானாருடைய ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் இடத்துல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று சொன்னபோது பெருமானார் சொன்ன வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காபத்துல்லா என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே காபத்துல்லா கட்டப்பட்டு விட்டது. இரண்டாவது முறையாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். இது ஒரு செய்தி. இதில் கூடுதலாக மேலே அந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸில் அவருடைய தஃப்சீரில் எழுதுவார்கள், ஆதம் கட்டுவதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டான். அல்லாஹு தஆலா ஒரு அஸ்திவாரத்தை போட்டு விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புதிதாக கட்டி அங்கு தவாஃப் செய்யல, அவர்கள் வரும் பொழுதே தவாஃப் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா ஏற்கனவே செய்திருந்தார். அல்லாஹு தஆலா ஏற்கனவே மலக்குமார்களை கொண்டு காபத்துல்லாவை அதனுடைய அஸ்திவாரத்தை அமைத்து விட்டான். மேற்பகுதிகளைத்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்பதாக அந்த ஹதீஸிற்கு விளக்கமாக பார்க்கலாம். இதே போலதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். நல்லா குர்ஆனுடைய வார்த்தையை பாருங்களேன், இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித. அல்லாஹு தஆலா சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டெடுத்து எழுப்பினார்கள் என்று வரும் பொழுது புதுசா குழியை தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு கட்டுறதில்லை, கவாயித என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்துல சுவர்களை எழுப்பியது மட்டும்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம். இதே வேலையை தான் ஹஜ்ரத் ஆதமும் செய்தார்கள். ஒரு கட்டடத்தை கட்டணும்னு சொன்னா குழி நோண்டி முதல் அஸ்திவாரத்தை போடுவோம், அதுக்கு மேலே தான் கட்டட பணியை ஆரம்பிப்போம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சரி, இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவர்கள் சுவரைத்தான் எழுப்பினார்களே தவிர ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்டது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு என்பதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, காபத்துல்லா நான் கடந்த வாரம் கூட பேசினேன், திகட்டாத கனி இல்லையா? ஒரு பையனை கொஞ்சம் பொழுது நமக்கு எப்படி திகட்டாதோ, கிட்டத்தட்ட அதை விட அதிகமாக சத்தியமாக நீங்கள் காபத்துல்லாவை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கடந்த வாரம் கூட பேசினேன், ஒருத்தர் 2000 முறை காபத்துல்லாவை பார்த்துருக்காரு, போதுமா வயிறு நிரம்பிருச்சான்னு கேட்டா இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். இது ஈமானுடைய அடையாளம். இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஃமினுக்கு காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த உலக்கிளர்ச்சி வேற எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்படாது. அவர் பெற்றெடுத்த குழந்தையை கையில் வாங்கும் போது கூட அந்த சந்தோஷத்தை சத்தியமாக பெற்றுக்கொள்ள முடியாது. காபத்துல்லா அப்பேற்பட்ட காந்த சக்தியுடையது. காபத்துல்லா என்பது சாதாரணமாக உலகத்தில் நாம பார்க்கின்ற கட்டடம் அல்ல. அது நம்முடைய மனைவியை பார்க்கும் பொழுது கூட, நாம பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்கும் பொழுது கூட அந்த ஈர்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது சத்தியமாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வெளிப்படையாக சொல்வதாயிருந்தால், காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த தருணம் உலகத்தில் ஒரு மூமினுக்கு வேற எங்கும் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் இல்லையா? இமாம் குர்துபி அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு மோமின் எந்த அளவுக்கு பேராவல் கொடுவாலோ, கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு பேராவலை காபத்துல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்.
அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதனால தான் முஅமின்கள் பார்க்கிற மாதிரி முனாஃபிகீன்கள் பார்க்க மாட்டார்கள். முஅமின்களுடைய பார்வை என்பது வேற. காபாவை பார்க்கும் பொழுது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுகிறது. இதை போடுவது ரப்புல் ஆலமீன். இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா வேற நபர்களுக்கு போடுவது கிடையாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த காபா சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. தபரானி என்ற ஷெரீஃபுடைய 11வது பாகம் 195வது ஹதீஸா இந்த செய்தி பதியப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. யுனஸ்ஸிலுல்லாஹு குல்ல யௌமின் 20 வ 100 ரஹ்மத்தன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா 120 ரஹ்மத்துகளை காபத்துல்லாஹ்வில இறக்குகிறான். 120 ரஹ்மத்துகள். பெருமானார் தொடர்ந்து பேசுறாங்க. சித்தூன லித் தாயிஃபின், தவாஃப் செய்பவர்களுக்காக 60 ரஹ்மத் அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுக்கிறான். வ அர்பஊன லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்காண்டி 40 ரஹ்மத்துகள் அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுக்கிறான். வ இஷ்ரூன லின் நாதிரின், ஹதீஸ்ல பார்க்கிறோம் பெருமானார் இப்படி பேசுறாங்க. தபரானியுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காண்டி 20 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். உலகத்தில் ஒரு பொருளை பார்த்தா நன்மை என்றால் அது காபாவுக்கு மட்டும்தான். இன்னும் சில ஹதீஸ்களில் பெற்ற தாயை பார்த்தாலும் குர்ஆனை பார்த்தாலும் நன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காபத்துல்லாவை பார்த்தால் அல்லாஹ் தஆலா 20 ரஹ்மத்துகளை எழுதுகிறான். 120மே அந்த தவாஃபை சுற்றி தொழக்கூடிய தொழுகையாளிகள், காபாவை பார்ப்பவர்கள், இவர்களுக்கு மட்டுமே பங்கிடப்படுகிறது. இவர்களுக்கு மட்டுமே பங்கிடப்படுகிறது. இந்த ஹதீஸுடைய ஷரஹில் இன்னொரு ரிவாயத் இப்படி சொல்லப்படுகிறது. தவாஃப் செய்பவர்களுக்கு 60 ரஹ்மத்துகள், அங்கு தொழுபவர்களுக்கு 40 ரஹ்மத்துகள், காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹ்மத்துகள், மொத்தம் 119. மீதமுள்ள ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் தஆலா முழு உலகிற்கும் பங்கு பிரித்து கொடுக்கிறான் என்பதாக பெருமானாருடைய இன்னொரு ரிவாயத்து சொல்லப்படுகிறது. செய்தி புரியுதா? ரஹமத்துகளை 120 பங்காக அல்லாஹ் தஆலா கூறுகளாக போட்டு 119 கூறுகளை காபத்துல்லாவை சுற்றியும் மீதமுள்ள ஒரே ஒரு கூரை முழு உலகிற்கும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். சாதாரணமான ஒரு அமல் அல்ல தவாஃப். அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம ஹஜ்ஜுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது. உலகத்தில் எந்த அமலையும் எங்கும் செய்ய முடியும். ஒரே ஒரு அமல் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும். இது ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இதற்கு மட்டும்தான் இது சாத்தியம். நம்ம எந்த ஊர்லேயும் குர்பானி கொடுத்து கொள்ளலாம், எந்த ஊர்லேயும் ஜகாத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எங்கும் தொழுது கொள்ளலாம், எந்த அமலையும் எங்கும் செய்ய முடியும். ஹஜ் என்ற அமலை அல்லாஹ் தஆலா ஒரு முடிவு செய்திருக்கிறான். என்னுடைய இடத்திற்கு நான் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ் காபாவோடு சம்பந்தப்பட்டது. காபா, அதை சுற்றி இருக்கின்ற அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, இதோடு சம்பந்தப்பட்டது ஹஜ். இதில் ஒன்றை விட்டு கூட நம்ம ஹஜ் செய்ய முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, அதே போன்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன், காபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மக்காவை பற்றி சொல்லும் பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதில் தெளிவான அத்தாட்சியில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதில் மிக முக்கியமானது ஹஜ்ருல் அஸ்வதுக்கள். வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் சுவனத்துக்கள் அல்லது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒருத்தர் சுவனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சொர்க்கத்தை பார்க்க முடியாது. மௌத்துக்கு முன்பாக சொர்க்கத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நம்ம சொர்க்கத்தில் பிரவேசிக்க போகிறோம். ஆனால் இந்த கண்ணில் சொர்க்கத்தை பார்க்க முடியாது, இந்த கையால் சுவனத்தை தொட முடியாது. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒருவர் மரணத்திற்கு முன்பே சுவனத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஒருவர் மரணத்திற்கு முன்பே சுவனத்தை தொட வேண்டும் என்றால் அவருக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அவர் காபத்துல்லாவில் இருக்கின்ற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்தால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுவதன் மூலமாக இது சாத்தியம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ஜாமி சகீருடைய 6756வது ஹதீஸ், அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நஸல ஹஜ்ருல் அஸ்வத் மினல் ஜன்னா, ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது, அது சுவனத்திலிருந்து இறங்கியது. சுவனத்துடைய கல். பெருமானார் பேசுறாங்க மின் ஹஜ்ருல் ஜன்னா, பெருமானார் பேசுறாங்க ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது, சுவனத்துடைய கல் என்று பேசுகிறார்கள் பெருமானார். அது இறங்கிய நிலையை பற்றி பெருமானார் பேசுறாங்க. வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், அது இறங்கும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வத்னு சொன்னா கருப்பு கல்லுன்னு அர்த்தம், நேரடி பொருள் கருப்பு கல். பெருமானார் பேசுறாங்க வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், அது இறங்கும் பொழுது பாலை விட வெண்மையாக இருந்தது. சவ்வதத்துல் ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மகனுடைய பாவங்கள் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது என்பதாக பெருமானார் பேசுவாங்க. இந்த ஜாமியு சஹீஹில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சுவனத்திலே இருந்து இறங்கும் பொழுது அந்த கல் வெண்மையாக இருந்தது.
ஆக வெண்மையாக இருந்தது. பெருமானார் பாலை சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள், பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆதமுடைய மகனுடைய பாவங்கள் தான் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது என்பதாக பெருமானார் பேசுவாங்க. அந்த கல் சார்ந்து பெருமானார் இன்னும் நிறைய பேசுவார்கள். இதே இந்த ஜாமியு ஸகீருடைய 5346வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லயஅத்தியன் ஹாதல் ஹஜர், இந்த கல் இருக்கிறதே நாளை மறுமை நாளில் கொண்டு வரப்படும். இந்த கல் நாளை மறுமை நாளில் கொண்டு வரப்படும். யௌமல் கியாமா லஹு ஐனான், அதற்கு 2 கண்கள் இருக்கும். ஒரு கல்லு, சாதாரணமான கல்லு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, பெருமானார் பேசுறாங்க இந்த கல்லு கொண்டு வரப்படும். லஹு ஐனான், அதற்கு 2 கண்கள் இருக்கும். யுப்ஸிரு பிஹிமா, அந்த 2 கண்ணை கொண்டு அது பார்க்கும். வலிசானுன், அதற்கு ஒரு நாவு இருக்கும். வயந்திகு பிஹி, அந்த நாவை கொண்டு அது பேசும். வயஷ்ஹது, ஏன் கொண்டு வரப்படுது, ஏன் பார்க்குது, ஏன் பேசுது? பெருமானார் பேசுகிறார்கள், வயஷ்ஹது அலா மனிஸ்தலமஹு பிஹக்கின், உளப்பூர்வமாக சந்தோஷத்தோடு அந்த கல்லை யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் அது சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவன் பிரியத்தோடு பேரின்ப காதலோடு என்னை சந்தித்தான், பேரின்ப காதலோடு என்னை தொட்டான், பேரின்ப காதலோடு என்னை தடவினான், எனக்கு முத்தமிட்டான் என்பதாக இந்த கல் நாளை மறுமையில பேசும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஹஜ் என்பது ஏதோ ஒரு ஹாஜி அவ்வளவுதான் என்று வழங்கிக் கொள்கிறோம் இல்லை, அப்படி அல்லது. ஆனால் அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், வசதி படைத்தவர்கள் எல்லோரும் சென்று விட முடியாது. டூர் கிடையாது ஹஜ். அல்லாஹ் முடிவு செய்யணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யாரெல்லாம் பார்க்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்தவர்கள் மட்டும்தான் அந்த மண்ணுக்கு போக முடியும். பாக்கியமான கற்கள் அதெல்லாம் சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லி எவ்வளவு மதிப்பு? பெருமானார் சொல்றார்கள், அத்துன்யா வமா ஃபீஹா, இந்த முழு உலகையும் கொடுத்தாலும் அந்த கல்லுக்கு ஈடாகாது. முழு உலகத்தையும் நீங்க கொடுத்தாலும் அந்த கல்லுக்கு ஈடாகாது. அந்த கல்லை பார்ப்பது, அந்த கல்லை தொடுவது, அந்த கல்லை முத்தமிடுவது எல்லாம் சாதாரணமானதல்ல, ஆக பெரிய பாக்கியம் சுவனத்துக்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இந்த கல் சார்ந்த நிறைய செய்திகள் இருக்கிறது. அடுத்தடுத்த தகவலை பார்க்கணும் என்பதனால ஸ்கிப் பண்ணி அடுத்து போகுவோம். இதே பகுதியில் அல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு அத்தாட்சி ருக்குனுல் யமான். நமக்கு தெரியும், ஹஜ்ருல் அஸ்வத்ல ஆரம்பித்து 3 மூலைகளை கடந்து 3வது மூலையில் ஒரு பகுதி இருக்கிறது, ருக்குனுல் யமானி என்று. அந்த இடத்திலையும் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதல் தவாஃபை நிறைவு செய்வோம். அந்த இடத்திற்கு ருக்குனுல் யமானி என்று சொல்லப்படும். அந்த இடத்திற்கு பெருமானார் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் 70,000 மலக்குமார்கள் புதிதாக அங்கு இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அங்கு இறங்குகிறார்கள். அவருடைய வேலை என்ன சொன்னா, அங்கு வரக்கூடிய அந்த பகுதியில இருந்து செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் செய்யக்கூடிய துஆவிற்கு ஆமீன் சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலை, வேற வேலையே கிடையாது அவர்களுக்கு. ஒரு 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள். அந்த நாள் முழுக்க அங்கு தவாஃப் செய்யக்கூடிய நபர்களுக்கு துஆ செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். மறுநாள் அடுத்த 70,000 அவர்கள் துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ருக்குனுல் யமானியை பற்றி சொல்கிறார்கள். அதனால தவாஃப் செய்யும் பொழுது சுன்னத் என்னவென்றால் 3 மூலையை சுற்றும் பொழுது 3வது கலிமாவோ அல்லது வேறு துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். ருக்குனுல் யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வருகின்ற அந்த 4வது மூலையில மட்டும் பெருமானார் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன்னார். துன்யாவுடைய எல்லா நலவுகளையும் மறுமையுடைய எல்லா நலவுகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அழகான துவாவை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். காரணம், 70,000 மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அந்த இடத்துல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, சாதாரணமான விஷயம் அல்ல ஹஜ் சார்ந்த விஷயங்களும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பகுதியை முத்தமிடுகிறார்கள். ருக்குனுல் யமானியை பார்த்து முத்தமிடுவார்கள். நஸஈ ஷரீஃபுடைய 2732வது ஹதீஸா இந்த செய்தி படிக்கப்படுகிறது. கேட்கப்படுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல, யா அபா அப்துர் ரஹ்மான், ஓ அப்துர் ரஹ்மானுடைய தந்தையே, மா அராக்க தஸ்தலிமு ஹாதைனி ருக்குனைன், நான் உங்களை இதுவரைக்கும் எதையும் முத்தமிட்டு பார்த்ததில்லையே, ஆனால் குறிப்பாக இந்த 2 இடங்களை மட்டும் நீங்கள் முத்தமிடுறீங்களே, என்ன காரணம்? ஹஜ்ருல் அஸ்வதுக்கெல்லாம் முத்தமிடுறீங்க, அதற்கு பக்கத்தில் ருக்குனுல் யமானியுடைய இந்த பகுதியை நீங்கள் முத்தமிடுகிறீர்களே, என்ன காரணம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மஸஹுஹுமா, அந்த 2ஐயும் தொடுவது, அந்த 2ஐயும் ருக்குனுல் யமானி என்ற அந்த பகுதியையும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் தொடுவது இருக்கிறது, யுஹைத்தானில் ஹத்தியா, அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். வாயை திறந்து கேட்க வேண்டும் இல்லை, வாயை திறந்து யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி என்று கேட்க வேண்டாம், தொட்டாலே போதும். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட அற்புதங்களை வைத்திருக்கிறான். தொடுவதே அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறார்கள். நஸஈ ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஜாமியு ஸகீரிலும் 2194வது ஹதீஸாக இந்த செய்தி பதியப்படுகிறது.
பெருமானார் தொடர்ந்து பேசுறாங்க. தர்கீப் என்ற கிதாபடி 1145வது ஹதீஸாக லயாத்தி ருக்குனுல் யமானி யௌமல் கியாமா அஅல்லமி மின் அபி குபைஸ். மக்காவில் அபு குபைஸ்னு ஒரு மலை இருக்கு, பெரிய மலை, ஒரு மிகப்பெரிய மலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு குபைஸ் மலையிலிருந்து தான் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை சொன்னார்கள். அது பெரிய வரலாறு. அந்த மலையை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில அந்த ருக்குனுல் யமானி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய இடம் நாளை மறுமை நாளில வரும். கிட்டத்தட்ட அபு குபைஸை விட மிகப்பெரிய மலையாக அந்த பகுதி வரும் என்பதாக சொல்கிறார். அல்லம மின் அபி குபைஸ், அபு குபைஸை விட மிக பிரம்மாண்டமாக அந்த ருக்குனுல் யமானி வரும். அங்கேயும் பெருமானார் சொல்கிறார்கள், லஹு லிசானுன் வ ஷஃபதான். அந்த மலை அந்த பகுதி வரும் பொழுது அதற்கு ஒரு நாவு வழங்கப்படும், அதற்கு ஒரு நாவு இருக்கும், 2 உதடுகள் இருக்கும். அந்த பகுதியும் எப்படி ஹஜ்ருல் அஸ்வது கல்லு நாளை மறுமை நாளில யாரெல்லாம் தன்னை சந்தித்தார்களோ, தன்னை தடவினார்களோ, தன்னை முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு சாட்சி சொல்வது போன்று இந்த ருக்குனுல் யமானியும் அல்லாஹு தஆலா இடத்தில் சாட்சி சொல்லும் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதே போன்று ஹஜ்ருல் அஸ்வது கல்லு, அதுக்கு பக்கத்தில் காபத்துல்லாவுடைய அந்த கதவு, இரண்டுக்கும் அடியில் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இடம் இருக்கும். இந்த இடத்திற்கு பெருமானார் பெயர் வைத்தார்கள் முல்தசிம் சொன்னாங்க. காபத்துல்லா இருக்கும், காபத்துல்லாவுடைய அதாவது ஹஜ்ருல் அஸ்வது கல் இருக்கும், காபத்துல்லாவுடைய வாசலுக்கு கதவிற்கும் நடுவில் ஒரு 3 அடி இடம் இருக்கும், முல்தசிம். இந்த இடத்தை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள், இங்கே செய்கின்ற எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா நிராகரிப்பது கிடையாது. இங்கே செய்கின்ற எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா நிராகரிப்பது கிடையாது. நம்ம பார்ப்போம் இல்லையா, திருமிதி ஷரீஃபிலே 3671வது ஹதீஸ், பிரபலியமான ஒரு செய்தி நமக்கு தெரியும். பெருமானார் துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி பி அபி ஜஹல் அம் அபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை ஒன்று அபூஜஹலை கொண்டோ அல்லது உமரை கொண்டோ நீ இந்த 2 பேர்ல யார் உனக்கு மிக நேசமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்தி என்பதாக பெருமானார் துவா செய்தார்கள் இல்லையா. வக்கான அஹபுஹுமா இலை உமர். பெருமானார் சொல்றாங்க, அந்த இடத்துல நம்ம துவா செய்தோம், அல்லாஹுக்கு ஆக பெரியமானவராக உமர் இருந்தனால அல்லாஹ் தஆலா உமருக்கு இஸ்லாத்தை வழங்கினான் என்பதாக. பெருமானார் இந்த துவாவை இந்த முல்தசிம் என்ற இடத்துல வைத்து துவா செய்தார்கள். கிதாபில் எழுதுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கால் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹிதாயத்து கூட கேட்கறதுக்கு பகரமாக 2 பேருக்கும் நம்ம துவா செய்திருக்கலாமோ என்று பின்னால் பெருமானார் பேசியதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். முல்தசிம், மக்காவாசிகள் கூட அந்த இடத்தை ரொம்பவும் முக்கியமான இடமாக வைத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு தவாப் செய்யும் பொழுது அவ்வளவு சீக்கிரமாக அந்த இடத்தை நெருங்கிட முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருடைய வரலாறை பற்றி சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பத்ர் என்ற மைதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்களை தாக்குவதற்காக 950 நபர்களோடு ஒரு பெரும் படையோடு அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகிறது இந்த படை. வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, முஹம்மதை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நம்ம வெறுமனே ஆயுதம் மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு இறைவனுடைய உதவியும் தேவை என்பதாக சொல்லி இந்த முல்தசிம் என்ற இடத்துல வைத்து துவா செய்து விட்டு வருகிறார்கள். இந்த முல்தசிம் என்ற இடத்துல வைத்து துவா செய்து விட்டு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவங்க முதல்ல விரும்பினது என்னன்னு சொன்னால், துவா செய்யும் பொழுது முஹம்மதுக்கு எதிராக நாங்கள் படை திரட்டி போகிறோம், எங்களுக்கு இந்த போரில் எங்களுக்கு வெற்றியை கொடு என்பதுதான் அவர்களுடைய ஆதரவு. அதுதான் நோக்கி பொதுவாக போருக்கும் அப்படி தான் துவா செய்வோம், பரீட்சை நேரத்தில் நல்லா பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு. அது மாதிரி தான் அவங்க எண்ணி போய் சென்று இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிட்டான், இந்த இடத்துல இவர்கள் இப்படி துவா செய்தால் இவர்களுக்கு வெற்றி கொடுத்தாகணும். இப்போ இதில் எதிரணியில் இருக்கக்கூடிய முஹம்மதும் அவரோடு சார்ந்த முஸ்லீம்களும் தோல்வியை தழுவி விடுவார்கள். அதனால அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை போட்டா, முஹம்மதுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்கல, அவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் எங்க 2 பேர்ல யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடு என்று கேட்டார்கள். அதனால அல்லாஹ் தஆலா முஹம்மதிற்கு வெற்றியை கொடுத்தார் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். முல்தசிம் அவர்கள் செய்த துவா. இன்னும் சொல்ல போனா பெருமானார் அந்த இடத்துல எப்படி துவா செய்யணும் என்று வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி துவா செய்யணும். ஜாமிஉ ஸகீருடைய 5012வது ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்ஸகு ஸத்ரஹு, தன்னுடைய நெஞ்சை அந்த முல்தசிமில் நல்லா ஒட்டி வைத்து, வஜஹஹு பிமுல்தசிம், தன்னுடைய வலது கன்னத்தை ஒட்டி வைத்து துவா செய்வார்கள் என்பதாக முல்தசிமில் செய்யக்கூடிய துவாவுடைய ஒழுங்கு சம்பந்தம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அடுத்தபடியாக பாபுல் காபா, அதுவும் கிட்டத்தட்ட முஸ்தஜாபு துவாவை அங்கீகரிக்கப்படுகின்ற இடம்தான்.
பெருமானார் பேசுறாங்க, இதா தஅல் அப்து, ஒருவன் காபத்துல்லாவை கதவை பிடித்து கொண்டு துவா செய்தால் கார் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா ரோஷப்பட்டு விடுகிறான். என்னுடைய இடத்திற்கு வந்து என்னுடைய கதவை பிடித்து இவன் துவா செய்கிறான், அதனால இவன் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதரி பெருமக்கள், இப்படி நிறைய செய்திகள். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொன்னா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு, ஒருத்தர் கும்ரா போயிட்டு வரான்னு சொன்னா ஏதோ ஒரு சஃபர், ஒரு பிரயாணம் முடிச்சுட்டு வந்தார் என்றல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளை நேரடியாக கண்டு வந்திருக்கிறார். அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடமும் பாக்கியமானது இல்லையா? அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடமும், அவர்கள் துவா செய்கின்ற இபாதத்திற்காக நிற்கின்ற ஒவ்வொரு இடமும் பாக்கியமானது. ஹத்தீம்னு ஒரு இடம் இருக்கு, நீங்க பார்க்கலாம், அரைவட்டமாக இருக்கும். காபத்துல்லாக்கு வெளியில் அரைவட்டமாக இருக்கும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹுஜ்ரை இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அறை என்பதாக. அந்த இடத்துல வச்சு தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். ஆரம்பத்தில் அது காபாவோடு இருந்தது. பின்னால் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியினால முஷ்ரிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வயதில் காபத்துல்லா மீண்டும் கட்டப்பட்ட சமயத்தில் வசதியாக, அதாவது பொருளாதாரம் குறைவாக இருந்தனால அந்த அரைவட்டத்தை விட்டுவிட்டு காபத்துல்லாவை கட்டினார்கள். அசல்ல காபத்துல்லா செவ்வக வடிவம், ஸ்கொயர் கிடையாது, சதுர வடிவம் கிடையாது. ஆரம்பத்தில் செவ்வக வடிவத்தில் இருந்தது. அந்த பகுதியை விட்டு கட்டினதுனால இது சதுர வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஹத்தீமை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், இன்ன அலா பாபி மலக்கன், அந்த ஹத்தீமுடைய வாசல்ல ஒரு மலக்கு இருப்பார். லிமன் தஹலஹு வசல்லா அலைஹி ரக்காத்தனி, யார் அந்த ஹத்தீம்குள்ள நுழைகிறாரோ, 2 ரக்காத் தொழுகிறாரோ, ஃபகால, அவருக்கு அந்த மலக்கு சொல்வார், மக்ஃபூருன் லக்க, அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான், உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று சொல்கிறார். அதே மாதிரி தொழுது விட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு மலக்கு நிற்பார். அவள் சொல்கிறார், மர்ஹூமுன் லக்க, அல்லாஹ் தஆலா உனக்கான எல்லா ரஹமத்தையும் பூர்த்தி செய்து விட்டான், நீ மன்னிக்கப்பட்டவன், நீ அல்லாஹ் தஆலாவால் அருள் செய்யப்பட்டவன் என்பதாக அந்த மலக்குகள் துஆ செய்கிறாள் என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். திர்மிதி ஷெரீஃபுடைய 876வது செய்தியாக ஆயிஷா அறிவிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, காபத்துல்லாவுக்குள்ளே போய் தொழுவணுன்ட்டு, காபத்துல்லாவிற்கு உள்ளே சென்று தொழுவணும் என்று ஆசைப்பட்டேன். குன்து அஹப்பு அதுகுலல் பைத, காபத்துல்லாவுக்குள்ளே சென்று நுழைய இபாதத் செய்யணும் என்று ஆசைப்பட்டேன். ஃபஅஹத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதீன், ரசூலுல்லாஹ் என்னை கையை பிடித்தார்கள். ஃபஅத்கலனில் ஹஜ்ர, இந்த ஹஜ்ருல், அதாவது ஹுஜ்ரை இஸ்மாயில் என்று சொன்னோம் இல்லையா, ஹத்தீம் என்று சொன்னோம் இல்லையா, அந்த ஹத்தீம்களை என்னை நுழைவித்தார்கள். வகால, தொடர்ந்து சொன்னாங்க, இதா அரத்தி துஹூலல் பைத்தி, காபத்துல்லாவிற்கு உள்ளே சென்று தொழ வேண்டும் என்று நீ விரும்பினால் ஃபஸல்லி ஹாஹுனா, நீ இந்த இடத்தில் நின்று தொழுகு. காபத்துல்லாக்குள்ள போய் தொழுன்னு ஆசைப்படுறியா, பரவாயில்லை, இந்த அரைவட்டத்தில் சென்று தொழுவு. ஃபஇன்னஹா ஹுவ கித்அத்து மினல் பைத், காரணம் இது காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்டது, இது காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி. நமக்கு பார்க்கும்போது காபத்துல்லாக்கு வெளியில இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் தவாஃப் செய்யும் பொழுது அதை விட்டு தவாஃப் செய்ய முடியாது. தவாஃப் செய்பவர்கள் செவ்வக வடிவத்தில் தான் தவாஃப் செய்ய முடியும். காபத்துல்லா சதுர வடிவத்தில் தானே இருக்கு, நான் அதை விட்டுட்டு நடுவில் புந்து தவாஃப் செய்கிறேன், தவாஃப் கூடாது. காரணம் அதுவும் தவாஃப் காபத்துல்லாவுடைய பகுதி. பெருமானார் சொன்னாங்க, வலாக்கின்ன கௌமக யக்தஸரு ஹீன பனவ், உன்னுடைய சமுதாயம், இந்த முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்களே, காபத்துல்லாவை இடித்து கட்டும் பொழுது வசதி பற்றாக்குறையின் காரணமாக குறைத்து கட்டிவிட்டார்கள். நீ தொழுகின்ற இந்த ஹத்தீம் என்ற பகுதியும் காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹத்தீமை பற்றி சொல்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த நான் மேலே சொன்ன மாதிரி ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதில் அல்லாஹ் தஆலாவுடைய நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறன்னு சொன்னோம் இல்லையா, அதில் மிக முக்கியமானது இன்னைக்கு உலகமே பார்த்து மிரண்டு இருப்பது ஜம்சம் கிணறு. அதனுடைய வட்ட வடிவத்தில் இருக்கும். அதிகபட்சமாக அதனுடைய விட்டம் சொல்றோம் இல்லையா, ஒரு ரவுண்டுடைய ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி உண்டான இந்த விட்டம் இருக்கிறது 6 to 7 மீட்டர் தான் அதனுடைய விட்டம். அருமையான சகோதர பெருமக்களே, அன்றைய அந்த ஜம்சம் நீர் சம்பந்தமாக இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு வினாடிக்கு சாதாரணமாக 8000 லிட்டர் வெளியேறுகிறது தண்ணி இல்லையா. 8000 லிட்டர். நமக்கு வீடுகளில் தண்ணி ஏற்றுவதற்காண்டி அதிகபட்சம் 1/2 HP இல்லை 1 HP போடுவோம். சுமார் 250 HP மோட்டார் வெளியேற்றுகிறது தண்ணி. ஒரு வினாடிக்கு 8000 லிட்டர். இது வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதாக வரலாறு கிடையாது. மக்காவில் வேறு கிணறே கிடையாது, ஒரே ஒரு கிணறு. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஜம்சம் நீரை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள், இன்ன கைரல் மாய் அலந்தரலி மாவு ஜம்சம். ஜம்சம் தண்ணி இருக்கிறது, நீங்க நினைக்கிற மாதிரி துன்யாவோட தண்ணீர் நினைக்காதீங்க, துன்யாவோட தண்ணி நினைக்காதீங்க, அது சொர்க்கத்துடைய தண்ணி. நான் மேலே சொன்ன மாதிரி சொர்க்கத்தை யாராவது பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்கலாம். சொர்க்கத்தை யாராவது தொட வேண்டும், முத்தமிட வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடலாம், முத்தமிடலாம். சொர்க்கத்துடைய நீரை யாராவது பருக வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் ஜம்சம் நீரை பருகலாம் என்பதாக பார்க்கலாம். முஅஜ்ஜமுல் வசீதுடைய 3304வது ஹதீஸா இந்த செய்தி பதியப்படுகிறது இல்லையா. இந்த தண்ணீர் சார்ந்து பெருமானார் பேசுகிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ் முடிச்சு மதீனாவுக்கு திரும்பல.
30 நாள் மக்காவிலே தங்கிட்டாங்க. 30 நாளுக்கு பிறகு மதீனாவிற்கு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, 30 நாள் இருந்தீங்களே எங்கே தங்குனீங்க, உங்களுக்கு யார் சோறு போட்டா? 30 நாள் மக்காவில் தங்குனீங்களே யார் வீட்டில் தங்குனீங்க? ஃபமன் யுத்திமுக்க ஃபமன் கான் யுத்திமுக்க, பெருமானாருடைய கேள்வி, உனக்கு யாருப்பா சோறு கொடுத்தான்ட்டு. அவர் சொன்னார், மா கான்லி தாமுன் இல்லா மாவு ஜம்சம். யாரும் சொல்லா, எனக்கு யாரும் சோறு போடலை, என்கிட்ட உணவு எதுவும் கிடையாது, ஜம்சம் தண்ணி மட்டும் இருந்துச்சு, 30 நாள் அதை மட்டுமே குடித்து வாழ்ந்தேன் என்பதாக சொன்னார். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 30 நாள் ஒரு மாதம் முழுக்க வெறுமனே தண்ணீரை குடித்து என்னுடைய காலத்தை ஓட்டினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் சொல்கிறாங்க, ஃபகால இன்னஹ முபாரக்குன், அப்பா அது ரொம்ப சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடாத, அது பரக்கத்தான தண்ணி, ஃபதஆமு தஅம், அது சாதாரணமான தண்ணி மட்டும் இல்லை, அது ஒரு உணவுன்னு சொன்னாங்க. ஜம்சம் என்பது ஒரு உணவு, சாப்பிட்டால் எப்படி பசி அடங்குமோ அது போன்ற ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா தண்ணீரில் வைத்திருக்கிறான். உலகத்துடைய எந்த தண்ணீருக்கும் அந்த சக்தி கிடையாது. எந்த தாகத்தை மட்டுமே தண்ணியால் அடக்க முடியுமே தவிர பசியை போக்காது. ஆனால் ஜம்சம் தண்ணீர் இருக்கிறதே தாகத்தை மட்டும் போக்காது, பசியையும் போக்கும். பெருமானார் தொடர்ந்து பேசுகிறாங்க, ஒரு ஷிஃபா மின சகம், எல்லா நோய்களுக்கும் மருந்து தண்ணீரில் இருக்கிறது. அந்த ஜம்சம் தண்ணீரில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டா பெருமானார் யசுப்பு மாவு ஜம்சம் அலல் மரீத், ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை நோயாளிகள் மீது ஊற்றுவார்கள். ஜம்சம் தண்ணீரை நோயாளிகள் மீது ஊற்றுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல கூடுதலாக சொல்லப்படுகிறது, மாவு ஜம்சம் லிமன் கான லஹு, மாவு ஜம்சம் எந்த நோக்கத்திலே ஒருத்தர் துவா செய்து குடிக்கிறாரோ அந்த நோக்கத்தை பெரியப்படுத்தும். அவர் எது கேட்டாலும் வழங்கப்படும். ஜம்சம் தண்ணீர் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அவன் எது கேட்டாலும் அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதாக ஜம்சம் தண்ணீர் சம்பந்தமாக பேசப்படுகிறது. பெருமானார் துவா செய்கிறார்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஷிஃபா மின் குல்லி தா. ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் பொழுது பெருமானார் கற்றுக் கொடுத்த துவா. இன்றைக்கி நம்ம ஜம்சம் தண்ணீர் கொடுத்தாலும் நம்ம சொல்கிறது என்ன, உங்களுக்கு என்னவெல்லாம் ஹாஜத் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் கேட்டு ஜம்சம் தண்ணீரை குடிங்க, இந்த தண்ணீர் உங்களுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்யும். பெருமானார் பேசுகிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உன்புறத்திலிருந்து பலனுள்ள கல்வியை கொடு, விசாலமான ரிஸ்கை கொடு, எல்லா விதமான நோய்களிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு என்பதாக ஜம்சம் தண்ணீரை பற்றி பேசுகிறார்கள். இதில் கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நான் காபத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது முஃமினுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னேன் இல்லையா, அதே போலதான் ஜம்சம் தண்ணீரை முஃமின் மட்டும்தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியும், முனாஃபிக்கால குடிக்க முடியாது. பெருமானார் பதிவு செய்யலாம், இப்னு மாஜாவுடைய 3061வது ஹதீஸ், இன்ன ஆயத்த மா பைனனா வ பைனல் முனாஃபிகீன், நமக்கும் முனாஃபிகீன்களுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம், இன்னஹும் லா யதல்லஊன மின் ஜம்சம், அவர்களால் ஜம்சம் தண்ணீரை வயிறு புடைக்க குடிக்க முடியாது. வயிறு புடைக்க குடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு மட்டும்தான் வைத்திருப்பான். ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த தண்ணீருடைய இன்பம் கிடைக்கும். ஈமான் இல்லாமல் அந்த தண்ணீரை குடித்தால் முஃமினுக்கு ஏற்படுகின்ற இன்பத்தை ஒரு முனாஃபிக்கால பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பதிவு செய்கிறார்கள். இது முழுக்க காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்டது. இதற்கு அடுத்து அரஃபாவை சென்றோம் என்றால், அரஃபா சார்ந்து பெருமானார் நிறைய பேசுகிறார்கள். அரஃபாவில் மட்டுமே பேச ஆரம்பித்தால் நிறைய செய்திகள் பேசலாம். குறிப்பாக ஓர் 2 செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பற்றி சொல்லும் பொழுது, ஆதமும் ஹவ்வாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்த இடம் அரஃபா. அரபியில் அரஃபன்னு சொன்னால் அறிந்து கொள்ளுதான் அர்த்தம். ஒருத்தரை பார்த்து இவருடைய கண்டுபிடிச்சிட்டா அதற்கு பேர் அரஃப் என்று அரபியில் சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அம்மையாரும் நீண்ட காலம் பிரிந்திருந்து ஒருவரை ஒருவர் சந்தித்த இடம் ஜபலே நூர் என்று சொல்லப்படுகின்ற ஜபலே ரஹ்மா என்று சொல்லப்படக்கூடிய அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்றான அந்த மலையில் சந்தித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் அஹமது ஷெரீஃபில் பேசுகிறார்கள், 848வது ஹதீஸா 8048வது ஹதீஸாக, அஃதலுல் ஐயாம் யௌம் அரஃபா, அல்லாஹு தஆலாவிடத்திலேயே நாட்களிலே ஆக சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். பெருமானார் பேசுகிறாங்க, இன்னல்லாஹ் யுபாஹி பி அஹ்லில் அரஃபா மலாயிகத்துஹு, அரஃபாவுடைய நாளில் மலக்குமார்களை பூரா அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி தன்னுடைய அடியார்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். நான் படைக்க போகிறேன்னு சொன்னப்போ நீ தானப்பா இவனை படைக்க வேணான்னு சொன்னேன். யா அல்லாஹ், ஒன்றை நாங்கள் இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கோம், ஒன்றை நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறோம், ஏன் தேவையில்லாமல் கொலை செய்ய ரத்தங்களை ஓட்டக்கூடிய குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மனிதனை படைக்கிறான்னு கேட்டீங்க இல்லையா, இந்த மனுஷனை பாரு, உந்துரு இலா இபாதி கத் அதவுனி ஷஅஸன் வ கபரா, எந்த மனிதனை படைக்க வேணாம் என்று சொன்னாயோ அந்த மனுஷனை பாரு அழுக்கு படிந்த நிலையில இல்லையா. ஷஅஸான் சொன்னா அதாவது முடிகள் எல்லாம் ஒரு கலை நிலையில அலங்கோலமான நிலையில தூசி படிந்த நிலையில 2 ஆடையை கட்டி கொண்டு என்னுடைய பெருமை என்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வந்திருக்கிறானே என்பதாக சொல்லி அல்லாஹு தாலா அரஃபாவுடைய மைதானத்தில் அரஃபாவில் தங்கியிருக்கின்ற ஹாஜிமார்களை காட்டி மலக்குமார்களிடத்தில் பாத்தியா என்னுடைய அடியார் என்பதாக பெருமையாக பேசுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறார்கள். அரஃபாவுடைய நாள் என்பது மிக முக்கியமானது. அரஃபாவில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பெருமானார் சொன்னாங்க, அல்ல ஹஜ்ஜு அரஃபா,
ஹஜ் என்றால் அரஃபா தான். ஒருத்தர் அரஃபாவிற்கு சென்று விட்டால் அவர் அரஃபாவிலிருந்து வெளியேறும் பொழுது அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில அங்கிருந்து வெளியேறுகிறார் என்பதாக பெருமானார் அரஃபாவை பற்றி பேசுகிறார்கள். அதே நாள் அதாவது பிறை 9 அரஃபாவிலும் தங்கிவிட்டு இரவு முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். முஸ்தலிஃபா சார்ந்து பெருமானார் பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் துவா செய்தார்கள். நீண்ட காலமாக அவர் துவா செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் அனைவரையும் மன்னிப்பாயா என்பதாக. பெருமானாருடைய அந்த துவா அங்கீகரிக்கப்பட்ட இடம் அந்த முஸ்தலிஃபா என்பதாக முஸ்தலிஃபாவை பற்றி பேசுகிறார்கள். இறுதியாக மினாவை பற்றி சொல்லப்படுகிறது. மினாவை பற்றி பெருமானார் இடத்துல சஹாபாக்களை கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இது என்ன மினா, எவ்வளவு ஆள் வந்தாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? மோஜமுல் வசீத்திலே 377வது ஹதீஸா இந்த செய்தி படிக்கப்படுகிறது. சின்ன இடம் தான், ஆனால் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் இந்த இடம் கொண்டு கொண்டே இருக்கிறது, இடப்பற்றாக்குறை இங்கே ஏற்படுறது இல்லையே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெருமானாருக்கு சஹாபாக்கள் கேட்டபொழுது பெருமானார் சொன்னாங்க, இன்னும் மஸல மினா கர் ரஹம், மினா என்பது சாதாரணமான இடம் இல்லைப்பா, நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி ஊர் கிடையாது. மினா அது கர்ப்பறையை போன்று. இதா ஹமலத்துஹு, அது இதா ஹமலத், ஒரு தாய் கர்ப்பம் அடைந்து விட்டால் அந்த குழந்தை வளர வளர அந்த அந்த கருபாறை எப்படி விரியுமோ அது போன்று இந்த மினா விரிந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவை பற்றி சொல்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஹஜ் செய்யும் பொழுது 1,14,000 பேர் இல்லையா அந்த மினா கொண்டது. இன்னைக்கு 30 லட்சம் பேர் ஹாஜிமார்கள் வரை செல்கிறார்கள் அந்த மினா கொள்ளும். மினாவில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்பதாக எந்த செய்தியும் பார்க்க முடியாது. இன்னும் 1 கோடி பேர் சென்றாலும் முழு உலக மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மினாவிற்கு சென்றாலும் மினாவுடைய இடம் கொள்ளும் அளவிற்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்பதாக சொல்வார்கள். கூடுதலாக முஸ்தலிஃபாவை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். ஹாஜிமார்கள் தெரியும், முஸ்தலிஃபாவில் பிறை 9 முஸ்தலிஃபாவிற்கு சென்று அங்கே தான் கல் எறிவார்கள், கல் எடுப்பார்கள். 70 கல் எடுக்கணும். 3 நாள் ஏறுவதற்காண்டி 70 கல்லை பொறுக்கணும். ஒருத்தர் ஒரு கல்லுன்னு வச்சாலும் குறைஞ்சபட்சம் 30 லட்சம் பேருக்கு 2 கோடி கல் எடுக்கணும் இல்லையா? ஒரு முறை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஒரு வருடத்திற்கு 2 கோடி கற்களை பொறுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த கற்களை கொட்டுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே கிடையாது இல்லையா? ஹாஜிமார்கள் வருகிறார்கள், அவர் கல்லை பொறுக்கணும் என்பதற்காண்டி கற்களை கொட்டுவதற்கான ஏற்பாடுகள் அங்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அங்கு கற்களை வழங்கி கொண்டு இருக்கிறான் என்பதாக இந்த முஸ்தலிஃபாவை பற்றி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி நீங்கள் நிறைய அத்தாட்சிகளை பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்வதா இருந்தால் அல்லாஹ் தஆலாவுடைய நேரடியான பேரற்புதங்களை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஹஜ்ஜிலே பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ் தஆலாவுடைய பேரற்புதம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒற்றை வார்த்தையில் பேசுகிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அந்த மக்காவை சுற்றியுமே அல்லாஹ் தஆலா ஏராளமான அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர மக்களே, இப்படி புனிதமான நிறைய இடங்களை ஹாஜிமார்கள் சந்திப்பதனால தான் அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுக்கு பெரும் உபகாரங்களை பெரும் பாக்கியங்களை வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய காலங்களிலும் நம்முடைய மரணத்திற்கு முன்பாக நம்ம ஆரம்பத்தில் துவா செய்தது போன்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய நம்முடைய பிச்சரங்களும் நம்முடைய சந்ததிகளும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலாவிடத்தில் மப்ரூரான மக்பூதான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜு ஆகக்கூடிய நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.